எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஸ்டேஜில் பேசணும். நீ என்ன பேச போற? I am a beggar. I live in the streets. I beg for money. I beg because I'm poor. கால்நடையா போகிறேன், கஞ்சகிட்ட கேட்கிறேன். உழைச்சி திங்க வயசு இல்லை, உசுர வாய்க்க மனசு இல்லை. என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே. கால்நடையாக போகிறேன், கொஞ்சம் கிட்ட கேட்குறேன். உழைச்சி திங்க வயசில்ல, உசுர மயக்க மனசில்ல. என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் குழந்தைங்களை படி படி படின்னு டார்ச்சர் பண்றீங்கன்னு எங்க மேல குறை சொல்றாங்க. ஆனா ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா உடனே 5 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு வந்து பிள்ளைய அங்க சேர்க்கறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? Facebook, Twitter, செல்ஃபி, டிவி, மியூசிக், பிளே ஸ்டேஷன் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இதையும் மீறி படிடான் லேசா ஒரு தட்டு தட்டினா போதும் உடனே கூட்டத்தை கூட்டி கேஸ போட்டுறாங்க. பேரண்ட் சைன் பாத்தீங்களா? படிக்காத குடும்பத்துல பிறந்த பொண்ணு 420 மார்க் வாங்கியிருக்கா. நாம இவளுக்கு தான் சார் சீட் கொடுக்கணும். நீங்க எந்த காரணத்துக்காக சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே காரணத்துக்காக தான் நான் சீட்டு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். 420 மார்க் வாங்கின பொண்ணு பெத்த அப்பாவுக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுக்கல. இவ எப்படி படிச்சு டீச்சர் ஆகி 4 பசங்களுக்கு சொல்லி தருவா? மார்க்கை மட்டும் பார்க்காதீங்க மேடம், மனசையும் பாருங்க. இவனுக்கு கொடுங்க சார். 350 மார்க் தான் வாங்கியிருக்கான். கீழே கையெழுத்து பாத்தீங்களா? உங்க அப்பாவுக்கே அவன் தான் கையெழுத்து போட கத்து கொடுத்துருப்பான். நீங்க குடுக்குற டெஸ்ட்ல எங்க யோகியதை தெரிஞ்சுப்பீங்களா? அதானே, நீங்க சொல்லி கொடுத்தத நாங்க கத்துக்கலனா நாங்க வாழ்க்கையில எதுவும் சாதிக்கலன்னு அர்த்தமா? நீங்க பாருங்க, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான், ஆக முடியலையே. அதனால தான் ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஏன் யோகியத்துக்கு என்ன குறைஞ்சது இருக்கு? நல்லா இருக்கு. எங்க யோகியதை அளக்க உங்க டெக்ஸ்ட் புக்கா? உங்க டெக்ஸ்ட் புக்கை விட எங்க பஞ்சாங்கமே மேலு. 6 மணி நேரம் டெஸ்ட்ல 3 மணி நேரம் எக்ஸாம்ல எங்க யோகியதை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பாடுற மாதிரி உங்களால பாட முடியுமா? இல்லனா நான் விதவிதமா ருசி ருசியா சமையல் செய்யற மாதிரி உன்னாலதான் செஞ்சு கொடுக்க முடியுமா? நான் துணி தைக்கிற மாதிரி உன்னால தைக்க முடியுமா? அதானே, பசங்க படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க வந்தா நீங்க எங்க தகுதியை முடிவு பண்ணுவீங்களா? இத பாருங்க, எங்க தகுதி திறமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக பரிச்சை வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ அத நீங்களே சொல்லிட்டீங்க. உங்க பசங்கள ஒரு மியூசிஷியன் இருக்கலாம், அவங்களுக்கு மேத்ஸ் முக்கியம் இல்ல. ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் இருக்கலாம், அவங்களுக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அவசியமே இல்ல. பெரிய டான்சர் இருக்கலாம், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தேவை இல்ல. உங்க பசங்கள அத்லெட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் தேவை, பிசிக்ஸ் இல்ல. மார்க்ஸ் நிறைய வந்தா நல்ல விஷயம் தான், வரலன்னா அவங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் மட்டும் புதைச்சிடாதீங்க, அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கையை அவங்க வாழணும், நான் நினைக்கிறது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். எக்ஸாம்ங்கிற பேர்ல அவங்க கனவை நீங்க கழிச்சிடாதீங்க. நீங்க உங்க பசங்க நல்லா பாடுவாங்க ஆடுவாங்கன்னு கோச்சிங் கொடுப்பீங்க, ஆனா 10th கிளாஸ் வந்ததும் எல்லாத்தையும் கட் பண்ணுவீங்க. நீங்க கொடுத்தத நீங்களே பறிச்சுப்பீங்க. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் வளர்ந்தோம், இப்பெல்லாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்பெல்லாம் வளர்ந்தோம், இப்ப வளர்க்குறீங்க. அதனாலதான் பயலுகளை பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தாலும் பயப்படுறாங்க. அப்படித்தானே? உண்மையே இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்ப ஒத்த புள்ள வச்சிருக்கீங்க, ஓவரா பாத்துக்கிறீங்க. 7 புள்ள இருக்கு வீட்டுல. யாராவது விருந்தினர் வந்து அறிமுகப்படுத்தல, இவன் முத பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சுமாரா படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்கா படிக்கலங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வர்றவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசுரெல்லாம் எடுக்க மாட்டேன். சுமாரா படிப்பான். இவன் 2ஆவது பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறான், சரி விளையாட்டுல போடான்னு விட்டுட்டேன். இவன் 3ஆவது பையன் படிப்பு சரியா வரல, கடையில எங்க கூட இருக்கான். இவன் 4ஆவதா 5ஆவதான்னு தெரியல, ஏண்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு. கடைசியில் 7ஆவது ஒரு பையன், இவன் அடுப்புலயே கிடக்குறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் 8ஆவது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெத்தோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் சூப்பர் டூப்பர் ஆக்கணும் அவர் நம்பல. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்த அவனுக்கு சொல்லி தரும், அவன் கத்துப்பான், அவன் கத்துப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளைகளை நம்புனாங்க. தந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கையில 1% கூட நம்மகிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இந்த முரட்டுத்தனமும் நம்மகிட்ட இல்லை. அதான் சொன்னேன், நம்மளாம் வளர்ந்தோம், இப்பெல்லாம் வளர்க்குறோம். வளர்ந்தா அதுக்கு பேரு மரம், வளர்த்தா அதுக்கு பேரு குரோட்டன் செடி. சரியா? உங்க புள்ள மரமா குரோட்டன் செடியா நீங்க தான் முடிவு பண்ணணும்.